Hi friends, welcome to Mr. Janushan. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எப்படி Lericys வீடியோ கிரியேட் பண்றது. நம்ம சேனலுக்கு இப்பதான் வர்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Alight Motion அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு தேவையான ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீ செட்டு 3 PNG இமேஜ் ஃபாண்ட் இது 3 டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 3 PNG இமேஜும் ஃபாண்ட்டும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அலைட் மோஷனில் அந்த ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கங்க. எப்படின்னு பார்த்தோன்னா அந்த உங்களுடைய அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே கிரியேட் நியூ இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், ரைட் சைடு கீழே அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ரைட் சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆட் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு வாங்க. ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஏரோ சிம்பிள் இருக்கு பாருங்கள், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ ஆல் ஃபாண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், கீழே அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் லெஃப்ட் சைடு மேலே 3 கோடு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபோல்டரில் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த நேமில் தான் இருக்கும், அத்தன்டிக்கான்னு இருக்கும். ஓகே, இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆயிரும். ஓகே, இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. ஓகே, ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ செட்டை இம்போர்ட் பண்ணிக்கங்க. ஃப்ரீ செட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் இம்போர்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். ஓகே, இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ இதில் வந்து டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கும் பாருங்கள், லிரிக்ஸோட டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணலின்னா அந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து எரர் காமிக்கும். அதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்லேயே அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்க இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. இதில் 2 இமேஜ் இருக்குது. 2 இமேஜுமே வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இமேஜை வந்து உங்களோட இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், கீழே ரைட் சைடு கீழே அதை கிளிக் பண்ணிக்கங்க. மீடியோ போய்க்குங்க. நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்க இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டில் வந்து கேர்ள்ஸ் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே லெஃப்ட் சைடு கீழே வாங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3ஆவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஜெட்டுன்னு இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது பாருங்கள், 00 இருக்குல்ல அந்த நம்பரு, அது வந்து பார்த்தீங்கன்னா 4400 வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண இந்த இடத்துல நம்பர் பாருங்கள் அதிகமாகிட்டு இருக்குல்ல, அந்த நம்பர் தான். அந்த நம்பர் வந்து 4400 வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுக்கிட்டு இதிலே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலே கீழே 4 பக்கமும் இதில் மூவ் பண்ணிக்கலாம் இமேஜை. என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனில் ஏற்கனவே இருக்குதுல்ல அந்த இமேஜுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஓகே, இந்தமாரி கொண்டு போய் பக்கத்தில் வச்சுக்கங்க. பக்கத்தில் வச்சுக்கிட்டு இமேஜோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது பெருசு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே 3ஆவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா இமேஜ் பெருசாகும், ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா இமேஜ் சின்னதாகும். இப்போ இமேஜ் சின்னதாக இருக்குது, நான் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, பெருசு பண்ணிக்கிட்டு இந்தளவுக்கு பெருசு பண்ணிக்கிட்டு ரைட் சைடில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த எக்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் எந்த இடத்துல இருக்குதோ அதே இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பேக் வாங்க. பேக் வந்துட்டு இந்த இமேஜை வந்து வீடியோ ஃபுல்லாக வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோன்னா டைம் லைனுக்கு மேலே ப்ளே பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற நெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. திரும்பவும் அதே சிம்பிளை இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 21.05 மில்லி செகண்டில் இருக்கும் வீடியோட எண்டு. ஓகே, இப்போ அது வரைக்கும் இமேஜை வச்சுக்கோங்க. எப்படின்னு பார்த்தோன்னா டைம் லைன் கீழே இந்த இடத்துல 2ஆவது ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து வீடியோ ஃபுல்லாக வந்துடும். ஓகே, வந்ததுக்கப்புறம் டைம் லைனில் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோட ஸ்டார்டிங்க்கு வாங்க, 0 பாயிண்ட்டுக்கு வாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடி இருந்த இமேஜ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா,
ஏற்கனவே இருந்துச்சுல அந்த இமேஜை வந்து டெலிட் பண்ணிக்கங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு டெலிட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கங்க. ஓகே, டெலிட் பண்ணிக்கங்க. டெலிட் பண்ணிக்கிட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கங்க, 0 பாயிண்ட் வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு இப்போது பாய்ஸ் இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கங்க. லெஃப்ட் சைடு கீழே ப்ளஸ் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கங்க, ரைட் சைடு கீழே. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போய்க்கிங்க. நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்க இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜெட்டுன்னு இருக்குது பாருங்கள், இதில் 3ஆவதா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 3030 வச்சுக்கோங்க. இதுமாரியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இமேஜோட சைஸ் கம்மியாகிட்டே இருக்கும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 3030 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, வச்சுக்கிட்டு இதிலே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் தான் எக்ஸு. அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. கரெக்டாக அதுக்கு இப்போ சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த இமேஜோட சைஸ் வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜ் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ரைட் சைடில் அந்த இடத்துல 3ஆவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா இமேஜ் பெருசாகும், ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா இமேஜ் சின்னதாகும். ஓகே, இந்தமாதிரி பெருசு பண்ணிக்கங்க. பெருசு பண்ணிவிட்டு ரைட் சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகிற மாரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடில் இந்த பேக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து வீடியோ ஃபுல்லாக வச்சுக்கணும். டைம் லைனுக்கு மேலே ப்ளே பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப அதே பட்டனை இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு கீழே டைம் லைனுக்கு கீழே இந்த இடத்துல 2ஆவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இமேஜ் வந்து வீடியோ ஃபுல்லாக வந்துடும். ஓகே, வந்ததுக்கப்புறம் டைம் லைனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வாங்க, 0 இதுக்கு வாங்க. வந்துட்டு இப்போ ஏற்கனவே இருந்துச்சுல அந்த இமேஜை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கங்க. இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. லெஃப்ட் சைடு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போது அந்த இமேஜை டெலிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறீங்கன்னா இந்த டைம் லைனில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அங்கே 3 PNG இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியில் இருக்குது. இப்போ நான் கொடுத்துருக்கல டவுன்லோட் பண்ணிங்களா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் இருக்கும். அந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஃபுல் குவாலிட்டியில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு மொத்தம் 17 இமேஜ் இருக்குது. அதில் நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். அதனால் அந்த 1 2 3 அந்த நம்பரை பார்த்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இப்போ 1ஆவது இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன், ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் கீழே இந்த இடத்துல கலர் அண்ட் ஃபுல்லுன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல இமேஜ் நேம் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபோல்டருக்கு போவோம். எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. ரைட் சைடு மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டைம் லைனில் கிளிக் பண்ணிவிட்டு 2ஆவது இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே லெஃப்ட் சைடு கீழே கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் நேம் இருக்குது பாருங்கள், இமேஜோட நேம் அந்த 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 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபோல்டரில் இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. ரைட் சைடு மேலே ப்ளஸ் சிம்பிளுக்குள்ள அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போது அந்த 2 இமேஜுமே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இதேமாரி மொத்தம் 17 இமேஜ் இருக்குது. அந்த 17 இமேஜுமே ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இதில் அப்படியே மேலே வாங்க. மேலே வந்தீங்கன்னா ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் பாருங்கள் 3D கேமரான்னு இருக்குது பாருங்கள், அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு வாங்க. ரைட் சைடில் இங்கே டைம் லைனுக்கு மேலே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது அந்த 3D கேமரா ஆன் ஆயிரும். ஓகே, இப்போ ஆன் ஆனதுக்கப்புறமா டைம் லைனில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு மேலே ஏரோ சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோன்னு இருக்குல்ல, அதை வந்து இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ஃபுல் ஹெச்டியில் வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது எரர் வந்துச்சு, எக்ஸ்போர்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு கீழே 720 வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் ஆகிரும். அதுக்கு அப்பயும் ஆகலை அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ ஃப்ரேம் ரேட்டில் இருக்கிறதுல அதெல்லாம் கம்மி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணினா எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஓகே, இப்போ கீழே எக்ஸ்போர்ட்ன்றதுக்குள்ள அதை செலக்ட் பண்ணுங்கள்.
இப்போ அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் சேவ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.